ஹாய் வெல்கம் டு வசந்த் பேட்மின் கோச் யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேவிஸ் 350 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இந்த மேவிஸ் 350 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ புது ஸ்டாக் வந்திருக்கு. எப்படின்னா 10th April 2025 அந்த நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க யானிக்ஸ் சன்ரைஸ்லேருந்து அஃபிஷியலாக. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம யானிக்ஸ் 350 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரிங் இருக்கும், ரேப் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது இப்போ இனிமேட் அந்தமாதிரி வராது சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அந்த நோட்டீஸில் ஒன்று அனுப்பியிருக்காங்க. எதுக்காகனா, ஸோ இதுதான் இந்த மேவிஸ் 350. ஸோ இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட்டில் உங்களுக்கு காட்டலாம். இது ஓகே, கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணுறேன், சாரி. ஸோ இன்னும் சில பேர் தெரியாது இந்தமாதிரி மேவிஸ் 350 ஏன் இந்த ஸ்ட்ரிங்க்கு இன்னும் ரேப் வரல சொல்லிட்டு சில பேர் யோசிப்பீங்க. ஸோ அது இனிமேட்டு வராது. ஸோ அதுக்கான அந்த அஃபிஷியல் வந்து உங்களுக்கு அந்த நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது எல்லாருக்கும் சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. ஸோ அது வந்து 10th April 2025 அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா என்விரான்மெண்டல் ஃபுட் பிரிண்ட் தடுக்கிறதுக்காக இந்த டிசிஷன் மேக் பண்ணியிருக்காங்க யானிக்ஸ் சன்ரைஸில். ஸோ அதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேக்கிங்காக நடக்கிறதுக்காக ஸோ இந்த டிசிஷன் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதனால் நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் கிராப் இல்லாதனால அந்த ப்ராடக்ட்டில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் குவாலிட்டியும் டியூரபிலிட்டியும் நல்லா லாங் லாஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரிங் கிராப் இல்லைன்னா ஒன்றும் குவாலிட்டி இல்லாமல் இருக்காது. எல்லாமே நல்ல குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ரிமூவல் ஆஃப் ஸ்ட்ரிங் ரேப் பார்த்திங்கன்னா இப்போ இல்லாத பட்சத்தில் ஸோ இதனால் என்ன ஆகும்னா, லாஜிஸ்டிக்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக டெலிவரி டைம்ஸ் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் இந்த ஸ்ட்ரிங் ரேப் வந்து ஸோ இதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா ஈக்கோ ஃப்ரெண்ட்லிக்காக, ஸோ என்விரான்மெண்டல் வேஸ்ட்டு கொஞ்சம் தடுக்கிறதுக்காக இந்த ரேப்பிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதனால் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எப்போவுமே இருக்கிற யானிக்ஸ் மேவிஸ் 350 இந்த டியூரபிலிட்டி எப்போவுமே எப்படி இருக்குமோ அதே லாங் லாஸ்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸில் குறையிற மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த யானிக்ஸ் மேவிஸ் 350 வந்து எவ்வளோ டிமாண்டான ஷர்ட்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லோரும் வந்து மோஸ்ட் ஆஃப் த நம்ம இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேவிஸ் 350 ஒரு 90% எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா கொஞ்சம் டியூரபிலிட்டி நல்லா வரும், லாங் லாஸ்டிக் வரும், இன்னும் கரெக்டான அக்யூரஸியாக எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த மேவிஸ் 350 எல்லாம் வாங்குகிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து இந்த ப்ளே பண்ணதுக்காக அந்த மேவிஸ் 350. ஸோ இதை பீட் பண்ணுறதுக்காக எந்த ஷர்ட்லையும் இன்னும் வரலை. ஸோ மேபி வந்தால் தான் தெரியும். ஸோ தெரியல, பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வருமா தெரில. ஸோ இதுதாங்க அந்த மேவிஸ் 350. பாருங்கள், இங்கே ஸ்ட்ரிங் கிராப்பே இல்லை. ஸோ பாருங்கள், எல்லாம் எம்டியாக தான் இருக்குது, எந்த கவரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க வசந்த் பேட்மின் கோச் யூடியூப் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.